ஹலோ சொல்ஜர்ஸ். முன்னொரு காலத்தில் மல்டிபிளேயர் கேம்னா அது நம்ம மினி மிலிட்டியா தான். இந்த நூபுன்ற வேர்டை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே இந்த கேம் தான். என்னண்ணா என் பேர் எதுவும் நூபுன்னு வருது, பேர்லாம் மாற்ற முடியாதா? ஆட தெரியலனா நூபுன்னு தாண்டா வரும். நூபு இன்டர்நெட்லாம் இல்லை, வெறும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு ஆடுவோம் போகிறங்க ஒரு ஆட்டம். அந்த அளவுக்கு செம்மையாக இருந்திருக்கும் இந்த மினி மிலிட்டியா. பட் இப்படி இருந்த மினி மிலிட்டியா ஏன் நீங்கள் மக்களால் மறக்கப்பட்டுச்சு, யாருன்னு பெருசாக பேசுறது இல்லை, விளாட்றதும் இல்லை, எப்படி இது உருவாச்சு அப்படின்றலாம் தான் இது தெளிவாக பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன் டு மினி மிலிட்டியா. மினி மிலிட்டியா யாராவது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த லைக் கவுண்டை வச்சு எத்தனை பேர் மினி மிலிட்டியா கேம் ஆடிருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சொல்ஜர்ஸ், ஓரா பேச போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ரைஸ் ஆஃப் மினி மிலிட்டியா. மினி மிலிட்டியாவை உருவாக்குனது யார் அப்படின்னா இன்சோம்னியாக் கேம்ஸ். பாஸ், அது வேற கம்பெனியே. ஆமாம், இது இன்சோம்னியாக் இல்லை, ஆப்சோம்னியாக். ஆனால் லோகோலாம் பார்க்கறதுக்கு இந்த ஸ்பைடர்மேன் 2 உருவாக்குன இன்சோம்னியாக் மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன் அதுக்கு ஆப்சோம்னியாக்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டால், நாங்கள் கேம்ஸ் எல்லாமே ராப்பகலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்சோம்னியாக் தூக்கமின்மையாக அர்த்தம். தூக்கமின்மையால் அவதிப்படுபவர். தூக்கமின்மையோட நாங்கள் ஒர்க் பண்ணி கேம்ஸ் உருவாக்கணும், அதான் கம்பெனியோட பேர் வச்சோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. உங்களை ஆப்சோம்னியாக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் உருவாக்கியிருக்காங்க. பட் அந்த கேம்லாம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினி மிலிட்டியா தான். அந்த ஒரு காரணத்தினால தான் ஆப்சோம்னியாக் நிறைய பேர் தெரியாமே போயிடுச்சு. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி அப்படிலாம் உருவாக்கலை, ஜஸ்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து உருவாக்கின ஒரு கேம் தான் இந்த மினி மிலிட்டியா. ஆக்சுவலி பேர் மினி மிலிட்டியா இல்லை தெரியுமா, டூடுல் ஆர்மி அப்படின்றதான் இந்த சீசன் உண்மையான பேர். டூடுல் ஆர்மி 1 ரிலீஸ் ஆச்சு, டூடுல் ஆர்மி 2 ரிலீஸ் ஆச்சு. அந்த 2க்கு தான் சப்டைட்டில் மினி மிலிட்டியா அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த மினி மிலிட்டியா சில பேர் மினி மிலிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஊர்ல ஃபேமஸான நேம் மினி மிலிட்டியா தான், அதனால அப்படியே சொல்றேன். அப்புறம் முக்கியமான விஷயம், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கேப்டன் கேகே. ஆக்சுவலி இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ண டிஷர்ட். இது இப்போ ஸ்பைடர்மேன் படம் வரதுனால பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, வரக்கூடிய எல்லா படத்துக்கும் பண்ணலாம். இந்த ஷர்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அங்க போய் டிஎம் பண்ணுங்க. இதோட பிரைஸ் என்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்பைடர்மேன் படத்துக்கு போயிட்டு படத்தை மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. சாட் டவுன்ஸ் அவர் தான் அந்த கேமை முதல்ல உருவாக்கி இருந்தாரு. ஆக்சுவலி ஆப்சோம்னியாக்கோட ஃபவுண்டரே இவர் தான். சாட் டவுன்ஸ் என்ன பண்றாருன்னா டூடுல் ஆர்மி அப்படின்ட்டு ஒரு கேம் உருவாக்குறாரு. இதை 2010 ரிலீஸ் பண்றாரு. பட் இதுக்கு ஒரு சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தனியா பண்ணாம அவரோட ஃப்ரெண்டான ஜாஷ் நிஃப் அப்படின்றவரோட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த கேம் உருவாக்கி இருந்திருப்பாரு. இதை 2011 டூடுல் ஆர்மி 2 மினி மிலிட்டியா அப்படின்ற பேர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரிலீஸ் பண்ணது எடுத்தவொடனே ஆண்ட்ராய்ட்லாம் ரிலீஸ் பண்ணல. இவங்க முதல்ல ரிலீஸ் பண்ணது iOS தான். அப்போலாம் iOS தான் ஃபேமஸ் அவங்க ஊரில். நம்ம ஊர் தான் ஆண்ட்ராய்ட் ஃபேமஸ். அந்த டைம் இன்னொரு கேம் உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளிப் த போர்ட் அப்படின்ற கேம். அப்போ அவருக்கு உதவி பண்ணவர் யார் அப்படின்னா ஹண்டர் மேயர் அப்படின்ற ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் உருவாக்குனாரு. இங்க இருந்தா நம்ம சேடும் ஹண்டரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஜாஷை துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டாங்களா தனியாக பண்றா தெரியல. பட் இங்கிருந்து கிளம்பி தனக்குன்னு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஹண்டரும் சேடும் சேர்ந்து தான் இந்த கேம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த கேம் iOS மட்டும் இல்லை ஆண்ட்ராய்டுக்கு விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைன் ரிலீஸ் பண்றாங்க. பட் இந்த வாட்டி இவ்வளோ பெருசு பேர் வேணாம், அந்த பேரை ஷார்ட் ஆக்கு அப்படின்ட்டு தான் டூடுல் ஆர்மி 2 தான். பட் இந்த ஆப்போட நேம் மினி மிலிட்டியா அப்படின்றாங்க ரிலீஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2015 ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்னத்தான் ஓட போகுது, இது வேஸ்டாக ஓட நினச்சிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்ன பண்ணால் இந்த கேம் iOSல அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. iOSோட ஹார்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அது 3D-ஆக காட்ட ஆப்ட் ஆயிடுச்சு. பட் அந்த டைம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ எண்டான மொபைலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 10,000 7,000 8,000 மொபைலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பெரிய பெரிய கேம்லாம் எடுக்காது, ஓகே சின்ன கேம் தான் எடுக்கும். அந்த டைம் தான் இந்த கேம் ஆண்ட்ராய்டு விட்ட உடனே அந்த கேம் பக்குன்னு பத்திச்சு. ஏகப்பட்ட டவுன்லோட்ஸ் இவங்களும் எதிர்பார்க்கல. iOS விட்டதை விட ஆண்ட்ராய்டு இந்த அளவுக்கு பச்சிச்சரா அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க. 2011 கூட அந்த கேம் ஃபேமஸ் ஆகல iOSல. ஆண்ட்ராய்டு தான் பயங்கர ஃபேமஸ். அதுவும் எங்க அப்படின்னா முக்கியமா இந்தியாவிலையும்
சவுத்தன் ஏஷியா கண்ட்ரிகளில் தான் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. புள்ளி விவரம் சொல்கிறேன் கேளுங்க. 2016 ஜூலை மாதம் எடுத்த ஒரு சர்வே படி பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் பிளேயர்ஸ் வந்து விளையாடிருக்காங்க அந்த கேமை. 12 மில்லியன். அப்போ இருந்து இந்தியன் பாப்புலேஷனுக்கு அது வந்து 71% பீப்புளை வந்து இருக்கு, அவ்வளோ பேர் விளையாடிருக்காங்க இந்த கேமு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இன்னொரு புள்ளி விவரம் பார்த்தீங்க அப்படின்னா 2018 மட்டுமே கிட்டத்தட்ட 3.8 மில்லியன் பிளேயர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு விளையாடிருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 3.8 மில்லியன் பேர் விளையாடிட்டு இருக்காங்க இந்த கேமை. இப்போ எப்படி இந்த கேம் ஜெயிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்தியாவிலே ஃபேமஸ் ஆச்சு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த கேமோடைய கான்செப்ட். முக்கியமான விஷயம் இந்தியாவில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ். சொன்ன மாதிரி தான் அந்த டைம் வந்து நிறைய பேரோட மொபைல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹார்ட்வேர்லாம் கிடையாது. அதாவது சின்ன சின்ன கேம்ஸ் தான் ஆட முடியும். 20,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா அது ஜிடி கேம்லாம் விளையாடிக்கலாம். அதை தாண்டி அம்மாவோட ஃபோனு ஆயாவோட ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு 2D கேம் அப்படின்னால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பெருசாக வந்து ஹார்டு பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. அதனால் வந்து 2D கேம் வந்து எல்லாத்துலையும் ஒர்க் ஆகணும்னால ஈஸியாக எல்லா மொபைல்லையும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுது, எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவதார் கஸ்டமைசேஷன் இருக்கு. உங்களால் உங்களுடைய அவதாரை வந்து ஓனாக கிரியேட் பண்ணிக்க முடியும். தட் மீன்ஸ் ஃபேஸை மாற்றுறது, ட்ரெஸ்ஸை மாற்றுறது, ஹெட்டோட ஸ்டைலை மாற்றுறது, மீசையை மாற்றுறது, தலைமுடியை மாற்றுறதுன்ட்டு நிறைய விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வெப்பன்ஸும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, கஸ்டமைஸ் வெப்பன்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே சில அவதாசம் ஒத்துருப்பாங்க. அதை தாண்டியும் மைக்ரோ டிரான்சாக்ஷன் பண்ணி நீங்கள் சில விஷயம் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் ஆப்ஷன்றதுனால எல்லாருக்கும் வந்து ஈஸியாக புரிஞ்சு போயிடுச்சு. முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா வந்து மல்டி பிளேயர் ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் பிளேயராக நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மல்டி பிளேயராக போயிட்டு நீங்கள் வந்து கேம் ஆடலாம் ஜாலியாக. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து வச்சாங்க வாடா அப்படின்னு கொண்டு போயிட்டு டம்னு சுட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஒரு காரணனால தான் இந்த கேம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இத்தனை பேர் டெவலப் பண்ணுறது காரணமாக அமைஞ்சுது. எங்கள் வீட்டு ஆயா ஃபோனில் கூட இருக்குது அப்புறம் ஜாலி அப்படின்ட்டு அவன் ஆயாவுக்கே தெரியாமல் கேம் விளையாடிட்டு இருந்தானுங்க. வா அம்மா ஃபோனு தான், அந்த காலத்தில் ஆயா ஃபோன்லாம் பட்டன் ஃபோனு தான். சரி ஓகே, அம்மா ஃபோனோ ஆயா ஃபோனோ. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா 2018 ஒரு முக்கியமான கம்பெனி ஒன்று வந்து உள்ளே வருது. ஆஹா, இந்த கேம் இந்த அளவுக்கு பயங்கர லாபம் பார்க்குதா, இந்த கேம் வந்து அக்வயர் பண்ணணும்ட்டு ஒருத்தர் உள்ளே வராங்க. அவன் மினி கிளிப். ஆக்சுவலி மினி கிளிப் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னொரு காலத்தில் ப்ரோயிங் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கேம் விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்து மினி கிளிப் தான். அதாவது ப்ரோயிங் சென்டருக்கு போனீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர்லையுமே நடக்கிற கேம்லாம் இருக்காது. ஒன்றுத்தில் வந்து ஜிடிஏ வைசிடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பான், ஒன்றுத்தில் வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா வாயிரத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பான். அந்த கம்ப்யூட்டரில் இந்த கேம் இருக்காது, இந்த கம்ப்யூட்டரில் அந்த கேம் இருக்காது. பட் எல்லா கம்ப்யூட்டரில் ஆடக்கூடிய கேம் தான் இது மினி கிளிப்ஸ். அது என்னன்னா அது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளாஷ் கேம்ஸ் இருக்கும், நூற்றுக்கணக்கான ஃப்ளாஷ் கேம்ஸ் இருக்கும். சின்ன கேம்ஸ் தான், பட் விளையாட ஜாலியாக இருக்கும். ஃப்ளாஷ் கேம்ஸ்லாம் அது ஒரு தனியாராக அதை போய் தனி வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ ஃப்ளாஷ் கேம்ஸ் இருக்கும் அப்படி தான் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க வெப்சைட்டை. பட் காலம் போகலாம் வந்து ஃப்ளாஷ் கேம்ஸ் அப்டேட் ஆகி எல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் மாறதுனால இவங்களும் அப்டேட் ஆகி ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பாக சொல்ல கேரம் கேம், கேரம் கேம் இந்த மாதிரி இந்த கேஷுவல் கேம்லாம் வந்து இவங்க பண்ணது தான். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கேம் நல்லா இருக்கும் தம்பிதா, நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போட்டுக்கலாமா, ஒரு கொலாபரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் பண்ணியாக்கு வந்து கேம் பண்ணாங்க, ஃபேமஸ் பண்ணாங்க. பட் வந்து கமர்ஷியலைஸ் பண்ண உங்களுக்கு தெரில. எப்படி இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி துட்டு சம்பாதிக்கிறதுன்றது பெருசாக அவங்களுக்கு தெரில. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, வந்துதான் மினி கிளிப் கிட்ட போய் தலையை கொடுத்துட்டாங்க. மினி கிளிப் அக்யூர் பண்ணது யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, டென்ஷன் தான். அவர் தான் மெயின் வில்லன். டென்ஷன் கிட்ட ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு தெரியுமா, ஏகப்பட்ட கேம் வளர்ச்சி போட்டான் இல்லையா, அவன் மினிக்கு வளர்ச்சி போட்டு சேர்ந்தான். இது தெரியாமல் போய் தலையை கொடுத்து அவங்ககிட்ட போய் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. இவங்க தான் மினி கிளிப் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேமுக்கான 5.0 வெர்ஷன் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது மீது அப்டேட் பண்ணுறதுனால பார்த்துட்டு இருந்தாங்க மினி கிளிப். பட் இதனால தான் இந்த கேமுடைய ஃபால்ன்றது ஆரம்பிக்குது. ஃபால் ஆஃப் மினிமில்ட்டியா. இந்த கேமை அக்யூர் பண்ண மினி கிளிப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேமோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்கு இல்லையா, டூல் ஆர்மி 1, அதை வந்து ஷவுன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஓஎஸ் அப்டேட் ஆயிடுச்சு, அப்டேட் பண்ண முடியாதுன்ட்டு ஃபர்ஸ்ட் கேமாக ஷவுன் பண்ணிடுவாங்க. இது மட்டும் வெர்ஷன் 5 கொடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸ் வந்து வளர ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்ல மல்டி பிளேயர் பேட்டில் ராயல் கேம்ஸாக வளர ஆரம்பிக்குது. குறிப்பாக சொன்னா பப்ஜி வந்து இதுக்கு முன்னாடி பீஸ்ல இருந்துச்சு, அதை வந்து முதல் முறையாக மொபைல் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிராஃப்ட்லாம் டென்ஷனும் சேர்ந்துக்கிட்டு இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமுக்கான ஃபால் ஓப்பன் ஆகுது. ஒரு 2Dல மட்டும் மல்டிபிளேயர் ஆடிட்டு இருந்தவங்களுக்கு 3D காமிச்ச உடனே எல்லாம் வந்து பட்டு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேமே ஆடாதவங்க, கேமே பழக்கப்படாதவங்களுக்கு கூட இந்த 3D ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாம் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. சேசம்லாம் நான் கேம் ஒர்க் பண்ணிருந்தேன் ஓகேவா, அப்போலாம் வந்து எனக்கு நான் கேம் ஸ்டைலாம் போட்டிருப்பேன். கேம்லாம் யாரு பார்ப்பா, கேம்லாம் தெரியாது அப்படின்ட்டு போய் பண்ணாமல் பேசிட்டு போவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதம் கழிச்சு வின்னர் சிக்கன் டின்னர்ன்ட்டு ஸ்டோரி போடுறான். இன்னும் நான் கேமே பிடிக்கிறது வந்த மாதிரி பேசுறானுங்க. நான் இந்த கேம் இது போறானுங்க பார்க்கும்போது
வரும்போது தான் அதுக்கு முன்னாடி கேமே விளையாடாதவங்களுக்கு கூட அந்த கேம் போய் சேர்ந்துருக்குன்னு அப்போ தெரிய ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி எல்லாரும் 2Dயை விட்டு 3D பக்கம் தாவணம் ஒன்று இதோட பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே Tencent தான் மினி கிளிப்பையும் ஓன் பண்ணுறான். அவன் தான் இந்த பப்ஜியும் வந்து மொபைல் ரிலீஸ் பண்ணியிருக்கான். இப்போ அவனுக்கு வந்து இதில் காசு வருது அப்படின்னா இதை எப்படி அவன் வந்து வளர்ப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் எப்படி மினிமிலிட்டியாக வளர்ப்பான்? இதெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா மினிமிலிட்டியாக வளர விடாம மினிமிலிட்டியாக்கு வந்து அப்டேட் அவன் கொடுக்கவே இல்லை. மினிமிலிட்டியா பிளேயர்ஸ் வந்து மினிமிலிட்டியா 3 எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா மினிமிலிட்டியா வந்து 3யை 3Dல கொடுத்துடலாம், அசால்ட்டா GTA 3 3D அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். ஆனால் மினி கிளிப் அது வளரவே இல்லை. வேணும்ட்டு அமுக்கி அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ எதுவுமே பண்ண மாட்டேன் நான். எல்லாம் வந்து பப்ஜி ஆட போறாங்க, யாரும் வந்து மினிமிலிட்டி ஆட வரவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆப்ஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லை இது செல்லாது, முறையா ரைஸ் திருப்பி கொடு அப்படின்னு கேட்டாங்க. பட் வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது, இன்னும் கான்ட்ராக்ட் இருக்குது தர முடியாது அப்படின்னு எக்லா பேசியிருக்கியா மினி கிளிப். இப்போ என்ன ஆச்சு, மினி கிளிப் இந்த கேம் பண்ண மாட்டான். இப்போ இவங்க பண்ணலாம்னு நினைச்சாலுமே இவங்ககிட்ட ரைட்ஸும் கிடையாது. யாருக்கு? ஆப்ஷமினியாக்கு. இப்போ இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்க ஆப்ஷமினியாக்கு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ரைட்ஸும் திரும்பி இவங்ககிட்டே வருது. பட் இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னா மினி கிளிப் உருவாக்கின 5.0 வெர்ஷன் வந்து கொடுக்க முடியாது. பழைய இந்த 4 வெர்ஷன் தெரியுமா, அதை மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க ரைட்ஸ் படி. ஆனால் 5.0 வந்து இவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அந்த 4.something வெர்ஷன்ஸை மட்டும் தான் வச்சுக்கிட்டு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்த கேமை திரும்ப கொண்டு வரணும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பழைய கேம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கேம், அந்த ஃபர்ஸ்ட் கேமை வந்து திரும்ப வந்து வேற பேர்ல ரிலீஸ் பண்றாங்க, டூடூல் ஆர்மி பூட் கேம்ப் அப்படின்ட்டு. அதே மினிமிலிட்டியா கிளாசிக் ஆல்ஃபா அப்படின்ற வெர்ஷன் திரும்ப விடுறாங்க. இந்த முறை பார்த்தா ஏகப்பட்ட ஒரு மோட்ஸ் இருக்கு. அதாவது நீங்க வந்து சர்வர் தான் கனெக்ட் பண்ணணும், நெட்டு தான் வேணும்னு அவசியம் இல்லை. ப்ளூடூத்ல வைஃபை மூலியமா கனெக்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லோக்கல்லே ஆடிக்கலாம், ஆஃப்லைன்ல ஆடிக்கலாம். அப்புறம் கேப்சர் த ஃபிளாக் அப்படின்ற மோடு, ஃபேஸ்புக் யூசர்ஸ் லாகின் பண்ற மாதிரி, இன்னா பர்ச்சேஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள கொண்டு வந்தாங்க இந்த கேமுக்காக. பட் எவ்வளவு கொண்டு வந்துமே அந்த கேம் வந்து மறுபடியும் இருந்துச்சுன்னா திரும்ப எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்து ஃபிளாட் ஆயிடுச்சு. இவனால வந்து பழைய அந்த பேரை எடுக்கவும் முடியல, அந்த பிளேயர் கவுண்டையும் திரும்ப கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்ஸாக வந்து கொஞ்சமாக ஹார்ட்வேர் வந்து வளர ஆரம்பிச்சிது. நீ தான் எல்லா மொபைலையும் பெருசாக ஹார்ட்வேர் வளருது இல்லை இல்லையா, ஒரு கேமரா ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ஜம்ப் இருந்துச்சு. ஆனால் பல பேர் பார்த்தோன்னா அங்கேருந்து அப்படியே 3D கேம்ஸாக மூவ் ஆரம்பிச்சாங்க. 3D கேம்ஸ் சொல்லி பழகிட்டாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வந்து 2D பக்கம் போகலை. சில பேர் எல்லாரும் சொல்ல முடியாது, சில பேருக்கு வந்து ஒரு லோ எண்ட் வச்சிருப்பாங்க, அவங்களுக்காவது நாங்கள் அந்த கேம் விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிட்டான். ஏன்னா பப்ஜி ஆடுறதுக்கு ஓரளவுக்காவது டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் வேணும். பர்ஃபார்மன்ஸ் கம்மியான மொபைலாக தான் விளையாடுவாங்க 2Dலன்னு பார்த்தா அந்த இடத்த பிடிச்சவங்க ஃப்ரீ ஃபயர். இப்போ ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எங்கே இருந்து பேர் விளையாடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மார்க்கெட்டிங் மினிமிலிட்டியா வந்து அவங்க கேம் மட்டும் நம்பி அந்த கேம் மட்டும் அப்டேட் பண்ணாங்க, அதுக்கு சில மோட்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் இதை தாண்டி மற்ற பேட்டில் ராயல்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேமை எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போனாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, யூடியூப்லேயே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேம் பிளே போடுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் காசு கொடுத்து என் கேம் மட்டும் தான் ஆடணும், என் கேம் நீ ப்ரொமோட் பண்ணு, ஸ்கின் வருது இல்லை அதை ப்ரொமோட் பண்ணு, இது கன் வருது அதை ப்ரொமோட் பண்ணிட்டு ஏகப்பட்ட பேரை வளைச்சு போட்டு வேற கேம்ஸுக்கு போக விடாமல் பார்த்துக்கிட்டாங்க இந்த பேட்டில் கேம்ஸ் எல்லாருமே. குறிப்பாக சொல்லலாம் பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரும் பண்ணாங்க இந்த வேலையை. ஏன்னாச்சு அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ் முக்கியமாக சின்ன பசங்க தான் கேம் வர்றது, அவங்களாம் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஒருத்தர் இவர் தாங்க பெரிய ஆளுன்னா அவன் அப்படியே எதனால பெரிய ஆளு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டான், போய் விழுந்துருவான். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மற்ற கேம்ஸ் ஆவிடாமல் பண்ணதுனால மினிமிலிட்டியா பக்கம் யாரும் போல திரும்ப எல்லாம் வந்து அந்த கேம் பக்கம் உட்காந்துக்கிட்டாங்க. இதனால தான் மினிமிலிட்டியா வந்து அழிஞ்சு போச்சு. வீடியோ பெருசாக லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. உண்மை மினிமிலிட்டியா ஒரு பயங்கரமான கேம் தான். யாராக விளையாடிக்கிங்க, யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி என்ன கேம் ரைஸ் அண்ட் ஃபால் போடலாம் அப்படின்றத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. எந்த கேம் நிறைய பேர் கேட்குறீங்களோ அந்த கேம் அடுத்த ட்ரை பண்றேன். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.